வருட புராணம். மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றாலும் அரியையும் ருத்ரனையும் பிரம்மனையும் கணேசனையும் சரஸ்வதி தேவியும் நான் வணங்குகிறேன். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. பறவைகளில் சிறந்தவனே, பல கோடி பிறவிகள் எடுத்த பின்பே ஒருவருக்கு சுவர்க்கத்தை அடையும் பாக்கியமும் மோட்சத்தை அடையும் பாக்கியமும் கிடைக்கும். அத்தகைய சிறப்புடைய சுவர்க்கத்தையும் மோட்சத்தையும் அடைவதற்கு மனித பிறவியே பொருத்தமான கருவியாக இருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த மானுட பிறவியை பெற்றும் நல் உலகத்திற்கு அழைத்து செல்லும் நற்செயல்களை செய்யாமல் நரகத்திற்கு இழுத்து செல்லும்படியான தீய செயல்களை புரிந்து அடைவதற்கரிய மானுட பிறவியை பலர் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தால் விளைந்த மானுட பிறவியை உயர்ந்த நிலைக்கு செல்ல பயன்படுத்தாமல் வீணாக்குபவர்கள் தமக்கு தாமே வஞ்சனை செய்து கொள்பவர்களாக இன்றி வேறு ஒன்றும் சொல்வதில்லை. மண்ணின் மீதும் பொன்னின் மீதும் பெண்ணின் மீதும் தீராத மோகம் கொண்டு இந்த 3 வித ஆசைகளால் புத்தி மயங்கி மனித பிறவியின் பெருமைக்கு ஒவ்வாத செயல்களில் ஈடுபட்டு செய்யத்தகாதவற்றை செய்து தர்மத்திற்கு எதிராக நடப்பவனை விலங்குகளுக்கு ஒப்பாகத்தான் கருத வேண்டுமே தவிர அவனையொத்த பிறவி நல்ல மனிதர்களைப் போல கருத்திட இயலாது. அத்தகைய கொடிய மனிதனை விட தீயவன் வேறொருவனும் இல்லை. ஆசை என்னும் தீப்பொறி மேலும் மேலும் வளர்ந்து பேராசை என்னும் பெருநெருப்பு வளருமே இன்றி அது ஒருபோதும் அணையாது. ஆசை கொள்வதால் அன்போ அறிவோ அறமோ ஒருபோதும் வளராது. ஆசை கொண்டவனுக்கு ஒன்றை பெற்றால் மேலும் மேலும் எதையேனும் பெற வேண்டும் என்ற எண்ணமே ஓங்கும். தான் பெற்றவற்றில் அவன் மனம் ஒருபோதும் திருப்தி அடையாது. 100 பொற்காசிகளை பெற்ற ஒரு மனிதன் 1000 பொற்காசிகளை பெற ஆசைப்படுகிறான். 1000 பொற்காசிகளை பெற்ற மனிதன் 1,00,000 பொற்காசிகளை பெற ஆசைப்படுகிறான். 1,00,000 பொற்காசிகளை பெற்றவனோ கோடி பொற்காசிக்கு ஆசைப்படுகிறான். கோடி பொற்காசிகள் உள்ளிட்ட பெரும் செல்வத்தை பெற்ற ஒருவன் தன் தேசத்தை ஆளும் அதிகாரம் பெற்ற அரசனாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அரச பதவி பெற்ற மனிதனோ பல அரசர்களையும் அடக்கி ஆளும் அதிகாரம் பெற்ற பேரரசனாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பேரரசனாக மாறிய பின்பும் அம்மனிதனது ஆசை நின்று விடுகிறதா என்றால் இல்லை. அவன் தேவனாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். தேவனாக மாறிய பின்போ தேவர்களின் தலைவனாக தேவேந்திரனாக மாற ஆசைப்படுகிறான். ஆசை ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. மண்ணின் மீதும் உருவாகும் ஆசை அடுத்த பெண்ணின் மீது படுகிறது. அவ்வாறு உருவான பொன்னாசை அடுத்த பெண்ணின் மீது பதிகிறது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்னும் மூவகை ஆசைகளாலும் பெருக பெருக ஒரு மனிதன் தன் மனித நிலையிலிருந்து பிரிந்து விடுகிறான்.